மொசாக் பொன்சேகா நிறுவனம் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் வெளியிட்ட நிதி மோசடி தொடர்பான அறிக்கைகளை மத்திய வங்கி ஆராய்ந்து உண்மை வெளிக்கொணரப்பட வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவ்வமைப்பின் தலைவர் வசந்த சமரசிங்க இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், තුනක් පැනමාවේ ෆොන්සේකා මසැක් ෆොන්සේකා කියන සමාගමත් ඒ වගේම ඇමරිකා එක්සත් ජනපදයේ ග්ලෝබල් ෆයිනෑන්ස් ඉන්ටිග්‍රිටි කියන සමාගමත් ඒ වගේම ජාත්‍යන්තර මාධ්‍යවේදී මේ පිළිබඳ ඉන්වෙස්ටිගේෂන් කරන මාධ්‍යවේදීන්ගේ එකමුතුවක් சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு வெளியே கொண்டு செல்லப்பட்ட பணம் குறித்து கடந்த காலத்தில் மொசாக் பொன்சேகா நிறுவனம், அமெரிக்காவின் உலக நிதி மற்றும் சலுகைகள் தொடர்பான நிறுவனம் மற்றும் சர்வதேச விசாரணை தொடர்பான ஊடகவியலாளர் அமைப்பு என்பதென தகவல்களை வெளியிட்டுள்ளன. இந்த அறிக்கைகள் வெளியானது உலகின் அனைத்து நாடுகளிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அயர்லாந்தின் பிரதமருக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பல விடயங்கள் இடம்பெற்றுள்ளன. இலங்கையிலும் இது சம்பந்தப்பட்ட பலர் உள்ளனர். அதில் பெரும்பாலானவர்கள் அமைச்சர்களுக்கு ஆலோசகர்களாக, விசுவாசிகளாக, உறவினர்களாகவோ உள்ளனர். கடந்த 10 வருடங்களில் சுமார் 1900 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான தொகை நாட்டிலிருந்து வெளிச்சென்றுள்ளதாக பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. துபாய் வங்கியில் பல மில்லியன் டாலர்கள் உள்ளதாக நாடாளுமன்றத்திலேயே தெரிவிக்கப்பட்டது. குறித்த பணத்தை நாட்டுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு உதவிகளும் நிவாரணங்களும் வழங்கப்படும் என்றும் எரிபொருள் விலை மேலும் குறைக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எமது நாட்டில் நடந்தது என்ன? இவ்விடயங்கள் தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டிய அரசாங்கம் அது பற்றி சிறிது அக்கறையின்றி செயல்படுகின்றது. விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் அல்லது வெளியான அறிக்கைகளை பொய்யானவை என கூறியிருக்க வேண்டும். ஆனால் அது பற்றி கவலையின்றி பொருட்களின் விலையை அதிகரித்து மக்களை மேலும் இறுக்கமான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஜனாதிபதி மைத்திரி கட்சியின் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த திருநாக இருந்தாலும் அவர்களை தனது கைக்குள் போட்டுக்கொள்ள தயார் நிலையுள்ளார். பிரதமர் ரணிலும் அவ்வாறே. இன்று பல விசாரணைகள் முடக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் புதிய போலீஸ் மாதிபர் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் ஒன்றை கூற வேண்டும். இந்த நாட்டில் முடக்கப்பட்ட பல விசாரணைகள் உள்ளன. இவை தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதேபோன்று பனாமா பேப்பர்ஸ் உள்ளிட்ட அறிக்கைகளுடன் தொடர்புடைய இலங்கையின் அரசியல்வாதிகள், வர்த்தகர்கள், நிறுவனங்கள் தொடர்பில் விசாரணை செய்து எவ்வளவு பணம் வெளியில் சென்றுள்ளது, எவ்வாறு சென்றது போன்ற விடயங்களை மத்திய வங்கி உடனடியாக விசாரணை செய்து வெளிப்படுத்த வேண்டும். තවදුරටත් ජනතාවට බරපතවමින් හොරු එක්ක හෙළුවෙන් හවුල් ආණ්ඩුව දැන් ආපහු වේදිකාවට ඇවිල්ලා තියෙනවා.